ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி ஒரு 2, 3 நாளாவே ரொம்ப பிஸி. எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கான ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன டிப்ஸஸ் வந்து குடுக்கலாம் டெய்லி பேஸ்ல அப்படின்னு தான் இந்த நோக்கத்தோட தான் இந்த சேனல ஆரம்பிச்சேன். பட் என்னுடைய ஹோம்மேட் பிஸ்னஸ்னால வந்து கொஞ்சம் என்னால வந்து டெய்லி பேஸ்ல வந்து போட முடியல. அட்லீஸ்ட் வீக்லி 1 டைம்னா வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற அ ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருக்கேன். ஏன்னா டெய்லி வந்து வீடியோ போடணும். உங்களுக்கு வந்து எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? எப்படி சிறு சிறு தொழிலுக்கு வந்து என்ன டாபிக்ல எடுக்கலாம்? எத வந்து எடுக்கலான்றது நான் உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்ட்டு அ ரொம்பவே ரொம்பவுமே ஆர்வப்பட்டேன். ஏன்னா அது மூலியமா நீங்க வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய பிஸ்னஸே வந்து இப்போ ஒரு 4 நாளா ரொம்ப அதிகமா போயிட்டுருக்கு. அண்ட் இது இல்லாம ட்ரெஸ் வேற புதுசா எடுத்துட்டு வந்தேன் கலெக்ஷன் வந்து ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸு. ஸோ அதனால வந்து மெசேஜஸ், என்கொயரி, ஆர்டர், பேக்கிங்கு, ப்ரொடக்ஷன் இந்த மாரி வேலை எல்லாமே என்னுடைய விகாதி நேச்சுரல்ஸ்லேயே அதிகமா இருந்ததுனால, ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணணுன்ற டிப்ஸ் என்னால குடுக்க முடியல இந்த வீக்கு. ஷூர்லி நாளைக்கு இல்லன்னா நாளை மறுநாள் வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணலான்ற அடுத்த டிப்ஸ சொல்றேன். தாராளமா இப்ப இருக்க சோஷியல் மீடியால வீட்ல இருந்தபடியே நம்ம அழகா ஏர்ன் பண்ண முடியுங்க. நம்பிக்கை இருந்துச்சுன்னா போதும். அதுதான் அந்த நம்பிக்கைய மட்டும் நம்ம கான்ஃபிடென்ட்டா உறுதியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாராளமா நம்ம வந்து வீட்ல இருந்தபடியே வந்து அழகா ஏர்ன் பண்ணலாம். ஆ அ ய இப்ப ஜஸ்ட்டு நீங்க WhatsAppல வந்து நீங்க பண்ற பொருள போட்டாவே, அதுக்கடுத்து நீங்க Instagram, YouTube, Facebook அப்படி ஒவ்வொன்னா நீங்க வந்து உங்களோட பிக்சர் ஷேர் பண்ணா, சின்ன சின்னதா தாங்க ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. எடுத்தோனே எனக்கு 1000 ஃபாலோவர்ஸ் வரணும், 500 ஃபாலோவர்ஸ் வரணும்னா, கண்டிப்பா வந்து நம்ம சக்சஸ் ஆக முடியாது. ஒவ்வொருத்தரா தான் நம்மள வந்து நோக்கி வருவாங்க. ஸோ, அத வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். எடுத்த உடனே எனக்கு ஒரே மாசத்துல வெறும் 10 பேர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது எப்படி நம்ம பண்றது அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா, கண்டிப்பா முன்னேறி வர முடியாது. நான்லாம் இதுக்கெல்லாம் ரொம்ப எஃபெக்ட் போட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வந்து வீட்ல இருந்தபடியே வந்து அழகா ஏர்ன் பண்ணிட்டு, குழந்தைங்களையும் பார்த்துட்டு, வீட்டையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து என்னோட பிசினஸ் வந்து மூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, எடுத்த உடனே வந்து கண்டிப்பா மீடியால வந்துராது. ஒரு லெவலுக்கு மேல போயிட்டோம்னா, கஸ்டமர் வந்து கண்டிப்பா நம்மள தூக்கி நமக்கு எப்படி எவ்வளோ வியூஸ் போதோ, அதுக்கு தகுந்த மாரி நமக்கு வந்து நல்ல பலன் வரும். ஸோ, நம்ம எடுக்கிற டாபிக் மீன்ஸ் ஒரு நீங்க வீடியோவே போடுறீங்கனாலும், இல்ல நீங்க ஒரு பிசினஸாவே பண்றீங்கன்னா, எ எப் உங்களுக்கு எது தெரியுதோ அத தாராளமா பண்ணலாம். அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னது. ஸ்கின் கேரா இருக்கட்டும், ஹேர் கேரா இருக்கட்டும், ஹெல்த் கேரா இருக்கட்டும். எத்தன பேரும் வீட்லயே பண்ணாலும், பட் வெளில வாங்குறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ, வீட்ல இருந்தபடி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ட தாராளமா அ அ நம்ம ஆன்லைன்ல வச்சு சேல் பண்ணலாம். நல்ல லாபம் குடுக்கும். தரமா, குவாலிட்டியா பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா வெற்றி வந்து நமக்கு தான். நம்பிக்கை வேண்டது கண்டிப்பா நம்பிக்கை வச்சு நீங்க வந்து பண்ணீங்க அப்டின்னா, ஷூர்லி வந்து சக்சஸ் ஆக முடியும். டெய்லி பேஸ்ல சும்மா வந்து ஸ்டேட்டஸ் ரீல்ஸு சும்மா டான்ஸ் ஆடுறது, காமெடி இதெல்லாம் போடுறதுக்கு பதிலா, ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க ரீசெல்லிங் மூலியமா கூட நீங்க எடுத்து பண்ணலாம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா, ரீசெல்லிங்க்கு குடுத்து தான் இருக்கோம். என்கிட்ட 50 பேர் வந்து ரீசெல்லிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ, அந்த மாரி வந்து உங்களால பண்ண முடியலன்னா, ரீசெல்லிங் அ உண்மையா பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்கள நோக்கி நீங்க போங்க. அவங்ககிட்ட மினிமமா வாங்கி நீங்க வந்து ரீசெல்லிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வந்துரும். ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் வந்து ஒரு அமௌண்ட் உங்களுடைய அக்கவுண்ட்ல விழுது அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வந்துரும். அடுத்தடுத்து பண்ணலான்ட்டு. ஏன்னா சோஷியல் மீடியால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. நம்ம வந்து டெய்லி பேஸ்ல வீடியோ போடுறது, ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது, ரீல்ஸ் போடுறது, இந்த மாரி வந்து ஒவ்வொன்னா வந்து நம்மளோட பிஸ்னஸ் என்ன பண்றோம் அப்டின்றத நம்ம வந்து டெய்லி பேஸ்ல வந்து அப்டேட் குடுத்துட்டே இருந்தோம்னா, டெய்லி பேஸ்ல வந்து வியூஸ் போக ஒவ்வொருத்தரா நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. அது மூலியமா தான் கஸ்டமர்ஸ் வந்து நம்மள நோக்கி வருவாங்க. அது மூலியமா தான் நம்ம ஆர்டர்ஸ் எடுத்து நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாமே மூவ் பண்ணுவோம். சோஷியல் மீடியா ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம்ங்க பிஸ்னஸ்க்கு. ஸோ, கைவிட்றாதீங்க. வீட்ல இருந்தபடியே பண்ணணும்னு நெனைக்கிற கேர்ள்ஸா இருக்கட்டும், பாய்ஸா இருக்கட்டும், ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. காலேஜ் போறவங்க எல்லாருமே தாராளமா வீட்ல இருந்தபடியே நம்மளுடைய மீடியால வந்து தாராளமா பிஸ்னஸ் பண்ணலாம். நாளைக்கு இல்லன்னா நாளை மறுநாள் வந்து என்ன டாபிக்ல பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா?